இந்த வீடியோல நீங்கள் எஸ்டிடி தொடர்பு ஏற்பட்டா என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி பேச போறேன். முதல் விஷயம் பதற்றப்பட வேண்டாம். ஆனா விரைவாக செயல்படுங்க. பல எஸ்டிடிக்கள் சிகிச்சை செய்யக்கூடியதும் தடுக்கும் வகையிலும் அமைன. முன்னதாக கண்டறியப்பட்டால் முக்கியமானது விரைவான மருத்துவ கவனமே. உடனே உங்கள் முதன்மை சுகாதார வழங்குனர் அல்லது அவசர சிகிச்சை மையம், எஸ்டிடி கிளினிக் அல்லது சமூக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். அல்லது சமீபத்தில் எஸ்டிடி தொடர்பு ஏற்பட்டது என்பதை அவர்களுக்கு தெரிவியுங்கள். வைக்கும் நீங்கள் அறிகுறிகள் தோன்றும் வரை காத்திருக்காமல் சிகிச்சை பெற உடனே செல்லுங்கள். தொடர்பு ஏற்பட்ட பிறகு சிகிச்சை, தொடர்பு ஏற்பட்ட பிறகு தடுப்பு சிகிச்சை, பிஇபி உங்கள் தொடர்பு வகையை பொறுத்து உங்கள் மருத்துவர் ஹெச்ஐவி தொடர்பு ஏற்பட்டிருந்தால் தொடர்பு ஏற்பட்ட பிறகு தடுப்பு மருந்து, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், 28 நாட்கள் வைரஸ் எதிர்ப்பு மருந்து கோர்ஸ் ஆகியவற்றை பரிந்துரைக்கலாம். இது 72 மணி நேரத்திற்குள் துவங்கப்பட வேண்டும். மிக விரைவாக துவங்கினால் அதுவும் சிறந்தது. இது ஹெச்ஐவியை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாகும். இரண்டாவது கிளெமிடியா மற்றும் கன்னோரியா பெரும்பாலும் முன்னேற்பாடு நடவடிக்கையாக ஒருமுறை ஆன்டிபயோட்டிக் மாத்திரை, அசித்ரோமைசின் அல்லது டாக்ஸிசைக்ளின் போன்றவை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கனோரியா, சிபிலிஸ் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பான இடத்தில் ஊசி செலுத்தும் சிகிச்சை. சமீபத்தில் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அல்லது அறிகுறிகள் சந்தேகிக்கப்படுகிறால் உங்களுக்கு பென்ஜதன் பெனிசிலின் ஊசி கொடுக்கப்படலாம். அதற்கு நீங்கள் அலர்ஜி இருந்தால் டாக்ஸிசைக்ளின் கொடுக்கப்படலாம். ஹெப்படைட்டிஸ் பி நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் ஹெப்படைட்டிஸ் பி இம்யூன் குளோபுலின் ஹெச்பிஐஜி மற்றும் தடுப்பூசி தொடர்பு ஏற்பட்ட 7 நாட்களுக்குள் துவங்க வேண்டும். தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் ஆன்டிபாடி நிலையை பரிசோதிக்கவும். ஆனால் ஏற்கனவே சிகிச்சை தேவையில்லை. ஹெர்பீஸ்க்கு முழுமையான சிகிச்சை இல்லை. ஆனால் அசைக்ளோவிர் அல்லது ஃபேம்சிக்ளோவிர் போன்ற வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் தொடர்பு ஏற்பட்டிருந்தால், சந்தேகிக்கப்படுகிறால் அல்லது சற்று சுருண்ட உணர்வு மற்றும் புண்கள் போன்ற அறிகுறிகள் தோன்றினால் கொடுக்கப்படலாம். அறிகுறிகள் இல்லையெனினும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எச்ஐவி, கிளமீடியா, கனோரியா, சிஃபிலிஸ், ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி மற்றும் சில சமயங்களில் ஹெர்பீஸ் ஆகியவற்றுக்காக எஸ்டிடி பரிசோதனை செய்ய வேண்டும். சில பால்வினை நோய்கள் பரிசோதனையில் தெரிய வர நாட்கள் முதல் வாரங்கள் ஆகலாம். அதனால் உங்கள் மருத்துவர் மீண்டும் பரிசோதனை செய்ய திட்டமிடலாம். 4 முதல் 12 வாரங்கள் கழித்து உங்கள் துணைவர்களுக்கு தகவல் தெரிவியுங்கள். எந்த ஒரு பாலியல் துணைவருக்கும் தகவல் தெரிவிப்பது முக்கியம், ஏனெனில் அவர்களும் பரிசோதனை செய்து தேவையானால் சிகிச்சை பெற முடியும். மேலும் பரவுவதை தடுத்தவோர் ஒவ்வொரு முறையும் சரியாக கண்டோம் பயன்படுத்துங்கள். ஹெச்பிவி மற்றும் ஹெப்படைட்டிஸ் பிக்கு தடுப்பூசி போட்டுக் கொடுங்க. எச்ஐவிக்கு அதிக ஆபத்து உள்ளவராக இருந்தால் முன்கூட்டியே தடுப்பு மருந்து குறித்து பரிசீலிக்கவும். அவசர உதவி தேவைப்படுகிறதா? நீங்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகினால் வலி தரும் புண்கள், எரிச்சல், சிறுநீர் விடும்போது எரிச்சல், காய்ச்சல் அல்லது பால்வினை நோய் உள்ளவர் என்று தெரிந்துள்ள ஒருவருடன் பாதுகாப்பில்லாமல் பாலியல் உறவு கொண்டிருந்தால் அவசர உதவி தேவை. பார்த்ததற்கு நன்றி.